இல்ல சாஸ்திர ரீதியாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புது வீடு குடி போறது புண்ணியர்ச்சனை பண்றதை தவிர்த்துக்கலாம். ஆனால் புது வீடு வாங்குறதுக்கு முன்பணம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி முன்பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்யலாம். எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி அப்படிங்கிற விஷயத்தை தாராளமா செய்யலாம். சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. முயற்சியை எடுக்க வேண்டாம்னு சொல்ல கிடையாது. அதே மாதிரி அக்னி நட்சத்திர காலங்களில் புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். வாகனம் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வந்துகிட்டு இருக்கும். அக்னி நட்சத்திர காலங்களில், அதாவது மே 4ஆம் தேதியிலிருந்து 28 தேதி வரைக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்களை தள்ளி போடுறது நல்லது. இருந்தாலும் அட்சய திருதை வருது இல்லையா, இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் அட்சய திருதை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அம்சமா இருக்கக்கூடிய அந்த அட்சய திருதை என்று தாராளமாக நம்ம வீடு குடி போறதா இருந்தாலும் போகலாம். அதே மாதிரி முன்பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கலாம். குலதெய்வ வழிபாடு வச்சுக்கலாம். புதிய வாகனம் அப்படிங்கிறது பெரிய வாகனமாவே வாங்கலாம். அதுல எந்த விதமான அப்பழுக்கும் இருக்காது. பொதுவாகவே நவகிரகங்கள்ல முதல் கிரகமாக, அதே சமயத்தில் அதிகார கிரகமாக, அதே சமயத்தில் ஆதிக்க கிரகமாக விளங்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சூரிய பகவான் தான். இந்த சூரிய பகவானோடு சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் சேரும் பொழுது அந்த சுக்கிர பகவானே அஸ்தங்கமாயிருது. அப்படி எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தை அஸ்தங்கம் பண்ணக்கூடிய, உங்களுடைய செயல்பாடுகளை பொசுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அது நெருப்பலிட்ட மாதிரி கருகி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த அக்னி நட்சத்திரங்கள் அக்னி நட்சத்திர காலங்களில் சுபகாரியங்களை செய்ய வேண்டாம். சுபகாரியத்தை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. பொதுவாகவே அக்னி அப்படிங்கிறது ஆரோக்கிய கெடுதல் இருக்கக்கூடியது, அலைச்சல் கொடுக்கக்கூடியது, மனசுல சந்தோஷமான ஒரு சூழல் அப்படிங்கிறது அது தாண்டவம் ஆடாம தேவையில்லாத தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடியது. மாலை நேரம் பாருங்களேன், நம்ம மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அதுவே மதிய நேரம் பாத்தீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் மனசுல பாத்தீங்கன்னா ஒரு வெறுமை இருக்கக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும். அந்த வெறுமை அப்படிங்கிறது 100 மடங்காக 1000 மடங்காக தாண்டவம் ஆடக்கூடியது அக்னி நட்சத்திரமா இருக்கிறதுனால அந்த அக்னி நட்சத்திர காலங்களில் முழுமையான மன ஈடுபாட்டோடு எந்த ஒரு காரியம் செய்ய முடியாம தடங்கள் ஏற்படுறதுனால முடிஞ்ச அளவுக்கு அக்னி நட்சத்திர காலங்களில் சுப காரியங்களை தவிர்த்துக்க அப்படிங்கறத சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அக்னி நட்சத்திர காலங்களில் நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நெருப்பு சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை புதுசாக ஆரம்பிக்கலாம். நெருப்பு சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரிவுபடுத்தலாம். மின்சார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய புதிய செயல்பாடுகளை புகுத்தலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பு அல்லது பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை மதிப்பாக கொடுக்கக்கூடிய காலமாக அக்னி நட்சத்திரம் மிகப்பெரிய அருமையாகவே அமையுது. பொதுவாகவே அக்னி நட்சத்திர காலங்களில் தான தர்ம காரியங்களை அதிகமா செய்ய அப்படிங்கிற விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பொறுமை அப்படிங்கிற நிதானத்தை, எந்த ஒரு சன்னிதானத்துக்கு போனாலும் எந்த ஒரு தானம் பண்ணினாலும் சன்னிதானம் தானம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மேல நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிக்க வேண்டிய காலமாக அக்னி நட்சத்திரம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் குடும்பத்துல பொறுமை, சமூகத்துல சாந்தம், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அதிகபட்சமாக கடைபிடிக்க வேண்டிய காலமாக இந்த அக்னி நட்சத்திரம் நம்ம எடுத்துக்கலாம்.